ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் தியானித்து கொண்டு இருக்கிற பகுதிக்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம். கடைசியாக நம்ம முதல் 3 வசனத்தை நம்ம வாசித்து தியானித்தோம். அந்த வசனங்களை மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். யாராவது ஒருவர் அந்த 3 வசனத்தை வாசி. இதில் ஒரு நம்ம தியானம் செய்தோம். யாருக்காவது என்னென்னு சொல்லி ஞாபகம் இருக்கிறதா? வனாந்திரம் அந்த இடத்த குறித்து நம்ம அப்போ தியானித்தோம். அது இஸ்ரவேல் ஜனங்களே எப்படியாக குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதோடு சேர்ந்து இந்த வனாந்திரத்தை கர்த்தர் எப்படி தம்முடைய ஊழியக்காரர்களை உருவாக்க அவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த வழியாக வழி நடத்தி வந்து கர்த்தர் எப்படியாக அந்த ஜனங்களை இந்த வனாந்திரத்தில் அவர் உருவாக்கினார், எப்படி சீர்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதோடு சேர்ந்து யோவான் ஸ்நானன் சொல்கிற இந்த மெசேஜ், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த மனம் திரும்புதல் அதுக்குரிய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த பரலோக ராஜ்யம் அது மிக சமீபமாக இருக்கிறது, அதுக்குரிய அர்த்தம் என்ன என்பதை சொல்லி பார்த்து இவர் எப்படி இந்த வழியை ஆயத்தப்படுத்துகிறார், ஜனங்களுடைய இருதயத்தை எப்படி மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்திலேருந்து இது வரைக்கும் நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். சில கேரக்டர் ஸ்டடீஸ் நம்ம பண்ணோம். ஸ்திரீகளில் ஒரு 4 ஸ்திரீகள் குறித்து பார்த்தோம். யார் அந்த 4 ஸ்திரீகள் என்று சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாமார், ராஹாப், அப்புறம் பெத்சேபா, ரூத், அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த மத்தேயு குறிப்பிடுற மரியாதை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி அவர் டிஃபெண்ட் பண்ணுறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்னொன்று ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணோம். யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த கீழ்ப்படிதல், அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்மளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். யோசேப்பை போல் எப்படி ஒரு பக்கம் நம்ம நீதி உள்ளவளாகவும், இன்னொன்று ஒரு பக்கம் எப்படி நம்ம கிருபை உள்ள ஒரு மனிதனாகவும் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கேரக்டர் ஸ்டடி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதில் வாசித்தோம் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய இந்த ஆதி காலத்தில் இருக்க அவருடைய ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அதை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கப்ப இந்த 3வது அதிகாரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராது. யாருன்னா யோவான் ஸ்நானன். இதுக்கு முன்பதாக இவர் என்ன பண்ணார் எதுவும் சொல்லப்படல. வனாந்திரத்தில் இவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்கிறது குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த தினத்தில் கூட யார் இந்த யோவான் ஸ்நானன், இவருக்கு முன்பதாக இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, கர்த்தருடைய திட்டம், கர்த்தர் எப்படி இந்த மனிதனை அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மினிஸ்ட்ரி, பொதுவாக கர்த்தர் தம்முடைய தாசர்களை ஜனங்களுக்கு முன்பதாக கொண்டு வர்றதுக்கு முன்பதாக அவர் எப்பொழுதுமே தம்முடைய மனிதர்களை தனித்து அழைத்து கொண்டு போய் உருவாக்கி தான் அதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் கூட்டிக் கொண்டு வந்து தம்முடைய ஊழியத்தை செய்கிறதே நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல தான் இங்கே இந்த யோவான் ஸ்நானன் இந்த வனாந்திரத்தில் அவருடைய குரல் எழுப்பதற்கு முன்பதாக அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த தாசனை அவர் உருவாக்கி கொண்டு வருகிறதே நம்மளால் பார்க்க முடியும். இவரை குறித்து இவர் ஆதி காலத்தில் நடந்த குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும்னா லூக்கா 1 அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த 1 அதிகாரத்தில் இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி இவரை பிறக்க செய்கிறார், இவரோட வாழ்க்கையில் இவரோட பெற்றோரை எப்படி அவர் பயன்படுத்துகிறார், எப்படி இந்த மனிதரை தம்முடைய தேவ திட்டத்துக்காண்டி அவர் உருவாக்குகிறார் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது கூட இந்த லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்தை தான் நம்ம வாசித்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். முதல் 4 வசனம் இந்த வேத புஸ்தகத்துக்குரிய முன்னுரையாக இருக்கிறது. இதை நீங்கள் அப்புறமே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 5வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். இங்கே 2 பேர் பார்க்குறோம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆசாரியார் இருக்கிற சகரியா, அவர் பார்த்தீங்கன்னா அபியா என்னும் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவராக இருக்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி, இவங்க ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தராக இருக்கார், டிசெண்டன்ட் ஆஃப் ஆரோன். ஸோ இவங்க 2 பேரை குறித்து நம்ம பார்க்குறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி. இவங்களை குறித்து இன்னும் அடுத்த வசனத்தில் அழகாய் குறிப்பிடப்படுகிறது. 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு காட்லி ஃபேமிலி, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு குடும்பமாக இவங்க காணப்படுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிற கற்பனைகள் படி எல்லாம்
நடக்கிற ஒரு குடும்பமாக இவங்க வந்து காணப்படுறாங்க. ஃபெய்த்ஃபுல் ஃபேமிலி, குற்றமற்றவர்களாக இவங்க வந்து நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிளேம்லெஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறாங்கன்னா நீதி உள்ளவர்களாய் வந்து இவங்க வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவங்களோட வாழ்க்கை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 7வது வசனம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு நீதி உள்ளவர்களாக இருக்காங்க, கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்பமாகவும் இருக்காங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் இவங்க வாழ்க்கையில் இன்னும் கிடைக்கவில்லை. இதை நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து வயதும் சென்று விட்டதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அநேக முறைகள் நிறைய ஜெபங்கள் ஏறெடுப்போம். இந்த வெயிட்டிங் பீரியட்னு நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வைப்பார். நம்ம தேவனை பின்பற்றுகிற யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டிங் சீசன் உண்டு. அதே போல் இவங்க வாழ்க்கையிலும் இந்த வெயிட்டிங் சீசன் இருக்கும். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம், ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக போகும், லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லா நன்மைகளும் நம்ம கிடைக்கும். ஆனால் அது வந்து உண்மை இல்லை. சத்தியம் வந்து என்னன்னா கர்த்தருடைய பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகலான பாதை தான், ரொம்ப கடினமான ஒரு பாதையாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் வந்து தமக்கு பிரியமானவர்களே அவர் வந்து சோதிக்கிற தேவனாக இருக்கிறார். இதே போல் சோதனை நம்ம எல்லாருக்குமே வரும். நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று நம்ம சொல்வோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக கர்த்தர் இப்பேற்பட்ட பாதையில் நடத்துவார். இவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெயிட்டிங் சீசன். கர்த்தர் இவங்களுக்கு அனுபவிக்கப்பட்ட ஒரு காலம் தான். ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜெபத்தையும் ஏறெடுக்கிறாங்க, இந்த பிள்ளைக்காண்டி இவங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. ஆனால் வயது சென்று விட்டது. இப்போ 8லேருந்து 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதில் பார்க்குறோம், இவர் வந்து ஆசாரியர். இவருக்குரிய வேலை பணி வரப்போ இவர் உள்ளே போயிட்டு இவர் அந்த ஆசாரியக்குரிய வேலைகள் எல்லாத்தையும் இவர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இப்படி ஆலயத்தில் அவர் வந்து தேவனுக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறப்ப 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காரியம் வந்து இங்கே நடக்குது. 11வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். The angel of the Lord appeared before him. இங்கே வந்து பார்க்குறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு முன்பதாக வந்து நிற்கிறதை இவர் வந்து பார்க்குறாரு. அடுத்த வசனத்தை பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. எல்லா தூதர்களும் சொல்கிறது போல், கர்த்தர் தம்முடைய தாசர்களுக்கு சொல்கிறது போல் அதே தூதன் தான் இங்கேயும் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்கிறாரு. 13வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஒரு அருமையான ஒரு வரி இங்கே நம்ம வாசித்தோம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இவங்க வந்து அநேக காலமாக ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அந்த ஜெபத்தை அவங்க இடையில நிப்பாட்டியிருக்கலாம், ஏன்னா வயது சென்றுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கூட அற்று போயிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தெளிவாக பேசுகிறது. அதாவது என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்படுற எந்த ஜெபத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று கிடையாது. ஒருவேளை நம்ம ஒரு காலத்தில் நம்ம ஜெபத்தில் அதிகமாக வைராக்கமாக ஜெபம் பண்ணி அந்த சீசன் முடிஞ்சோடனே என் ஜெபம் வந்து கேட்கப்படலன்னு சொல்லி நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து நம்ம ஏறெடுக்கப்படுற எல்லா ஜெபத்தையும் அவர் நோட் பண்ணி வச்சுருக்காரு. அவருடைய காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் வந்து பதிலளிக்கிற தேவனாய் வந்து அவர் காணப்படுகிறாரு. எனவே இந்த காத்திருக்கிற காலத்தை குறித்து வேதம் அதிகமாக பேசுகிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெயிட் பண்ணுறதுல நம்ம வந்து அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒழுக்கம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காத்திருக்கிறது தான். ஏன்னா வேத வசனம் அதுக்குரிய முக்கியத்துவத்தை அநேக இடத்துல நம்மளுக்கு வந்து சொல்லித்தருது. பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். பிரசங்கி 3:11. அதில் இருக்க முதல் பகுதி எடுத்து வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராய் அவர் வந்து இருக்கிறார். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபக்கூக் 2:3.
அவர் நம்மளை உண்டாக்கின தேவன். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை தரணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு அந்த காரியம் ரொம்ப தேவையாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு இந்த வெயிட் பண்ணுற பழக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டேங்குது. நம்ம காத்திருக்கணும். ஏன்னா கத்தர் அவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்காருன்னா அதை அவர் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார். இதே போல் சங்கீதம் 37:7 வசனம் சொல்லுது, கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்துரு. தம்முடைய தாசனாகிய இந்த சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு, அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். எனவே இந்த வெயிட்டிங் சீசன் இல்லாட்டி வெயிட்டிங் சீசன் மட்டும் இல்லை, எந்த ஒரு காலத்துக்கு நேராக நம்ம கடந்து சென்றாலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாரோ நம்ம பார்த்தீங்கன்னா கத்தரை நோக்கி பார்த்து காத்திருக்க வேண்டும். இவர்கள் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் நடக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா காத்திருக்காங்க, நீண்ட காலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. தூதனாக கத்தருடைய தூதனாக சொல்கிறாரு, இப்படியாக உங்களுக்கு பிள்ளை பிறக்க போது அவனுக்கு யோவான்னு சொல்லி பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த யோவானோட பிறப்பு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க நினைச்சபடி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய நேரத்தில் நடக்கிற ஒரு காரியமாக இது இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு அவங்க குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இல்லை, இது பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு பிறப்பாக இங்கே காணப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். வேதம் முழுக்க இதே பேட்டர்னை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த வெயிட்டிங் சீசனை குறித்து ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்க்குறோம். அவரும் காத்திருந்து தான் தம்முடைய குமாரனை பெற்றுக்கொள்கிறாரு. அதே போல் அண்ணால பார்க்குறோம், ஆலயத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட ஜெபத்தை கேட்கப்படுகிறது. அவங்க சாமுவேலை பெறுகிறாங்க. கர்த்தர் அந்த சாமுவேலை பெரிய தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே நம்ம அது டிலே ஆகுதுன்னு சொல்லி நினைச்சு நம்ம அந்த காரியத்தை மறந்துடுறோம். ஆனால் இது டிலே ஆனாலும் கர்த்தர் அதை மறுக்கவில்லை, அதை ரிஜெக்ட் பண்ணல, அதை ஏற்ற நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதே போல தான் இங்கே இவரோட பிறப்பும் காணப்படுறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவரோட பிறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தருடைய நேரத்தில் இப்போ நடக்கிற ஒரு காரியம்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே யோவான் தன்னோட பிறப்பு மிகவும் விசேஷித்த ஒரு பிறப்பாக காணப்படுகிறது. ஏன்னா அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் இவரை தேர்ந்தெடுக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. லூக்கா 1:14 நம்ம வாசிக்கலாம். இந்த வசனங்கள் நம்ம இப்போ வாசித்தோம். இது வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது, இப்போ பிறக்க போகிற இந்த குழந்தை, இந்த யோவான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரியான ஒரு சைல்டு இல்லை, ஒரு விசேஷத்த ஒரு பிள்ளை. இவரோட வாழ்க்கையில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் அருமையாக டிசைன் பண்ணியிருக்காரு. அவரோட நோக்கத்துக்காண்டி முழு வாழ்க்கையும் அவருக்காண்டி அவன் வாழும்படியாக கர்த்தர் ஒரு விசேஷ திட்டத்தை அவனுக்கு வைத்திருக்கதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்து அவனை எப்படியா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவரோட சேவைக்காண்டி ஊழியத்துக்காண்டி கர்த்தர் இவரை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இதில் நம்ம வாசித்தோம், திராட்சை ரசமும் மதுவும் குடியான். இதை எதை குறிக்கிறதுனா உலகத்தின் வாழ்க்கைக்கு நேராக இவன் சேஸ் பண்ணி போகிறதில்ல. இவன் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஒரு கீழ்ப்படிதல் வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை இவன் வாழும்படியாக கர்த்தர் இவனை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடிகிறது. நம்மளுக்கு தெரிந்த ஒரு வசனம் எரேமியா 1:5 வசனம். எரேமியா 1:5 வசனம். இது பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானனோட வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம். இது கர்த்தர் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் இவரை தேர்ந்தெடுத்து ஒரு தீர்க்கதரிசியாக உருவாக்கும்படியாக கர்த்தர் இவரை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்னொன்று வார்த்தை நம்ம இங்கே இப்போ வாசித்தனோம், என்னன்னா தன் தாயின் வயிற்றில் தோன்றும் முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவளால் அவன் நிரப்பப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தில் நீங்கள் எங்கே வாசித்தாலும் இப்பேற்பட்ட ஒரு காட்சியை நம்ம வாசித்தது கிடையாது. அதாவது பிறப்பதற்கு முன்பதாகவே ஆவியால் நிரப்பப்பட்டதை நம்ம எங்கேயும் நம்ம வாசித்ததில்லை. இது எதை குறிக்கிறதுனா இவனுடைய பிறப்பு, இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷித்தது. கர்த்தருக்கு முழுமையுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிற ஒரு மனிதன் என்று நம்மளுக்கு விளக்குகிறது. 2 தீமோத்தேயு 2:21 வசனம். 2 தீமோத்தேயு 2:21.
ம். யோவான் ஸ்தானத்துக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அழைப்புன்னு பார்த்தா இல்லை. இந்த அழைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் தான். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தரை அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம வந்து கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்று சொல்வோமானால் நம்மளுக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நம்மளும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அவங்க நடக்கிற வழியில் நம்ம நடக்கக்கூடாது. நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். இந்த உண்மையான மேன்மை என்று சொல்லி பார்த்தோம்னா எத்தனை மனிதர்கள் நம்ம பேரை தெரிந்தோம்னு சொல்லி கிடையாது, நம்ம கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோமா, அவர் சித்தத்தின்படி நடக்கிறோமா என்பதாகும். அதே போல் இப்போ நம்ம பார்த்தோம், இவரோட பிறப்பு குறித்து நம்ம பார்த்தோம், அதோட முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம், எப்படி கர்த்தர் இவர் வேறு பிரித்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இவரோட வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்க சித்தம், ஒரு நோக்கம், மிஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லூக்கா முதல் அதிகாரத்தில் 16 நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஒரு கிளியரான மிஷன் இங்கே வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. என்னன்னா, ஜனங்களோட இருதயத்தை இயேசுக்கு நேராக திருப்புற ஒரு காரியத்தை கர்த்தர் இவனோட வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இவரோட ஊழியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையை தேடி போகிறது இல்லை, இல்லாட்டி ஒரு அதிசயங்களோ அற்புதங்களோ செய்து காட்டுறது மாத்திரம் கிடையாது, இல்லாட்டி தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சபை எழுப்புறது இல்லை. இவரோட முக்கியமான ஒரு நோக்கம், ஒரு ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னன்னா, இந்த ஜனங்களை மீண்டுமாக கர்த்தருக்கு நேராக வழி நடத்த வேண்டும், அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். எதுக்காண்டினா இயேசு வரப்போகிறார், அவரை ஏற்றுக்கொள்ள தங்கள் இருதயத்தை அவங்க வந்து ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது இவருடைய நோக்கமாக இருக்கிறது. இங்கே நம்ம வந்து வாசித்தோம், அவன் எலியாவியும் ஆவியும் பெலனும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த எலியாவை குறித்து நம்ம பார்த்துருக்கோம், அநேக முறை அவரை குறித்து நம்ம தியானித்திருக்கோம். ஒரு தைரியமான ஒரு மனிதன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல பயப்படாத ஒரு மனிதனாக இருந்தார். அநேக பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் தனி ஆளாக கர்த்தரை நம்பி கர்த்தர் மேல் இருந்த அந்த வைராக்கியத்தினால அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்கிறது பார்க்குறோம். என்னதுன்னா, அந்நிய தேவனை வணங்குறதை விட்டு விட்டு மீண்டுமாக உங்கள் தேவனை நோக்கி வாருங்கள் என்று சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் தான் இங்கே யோவான் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா எலியாவே போல அதே தைரியத்தோடு அதே அந்த வாஞ்சையோடு இந்த ஜனங்களுக்கு முன்பதாக போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களே மனம் திரும்புகள் என்று சொல்லி பேசுகிறத நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இந்த தீர்க்கதரிசனம் வந்து முன்னாடி வந்து உரைக்கப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, மல்கியா 4வது அதிகாரம் 5-6 எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 4:5-6. இந்த தீர்க்கதரிசனம் இவரோட வாழ்க்கையில் நிறைவேறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் வனாந்திரத்துக்கு வந்து வெறும் சிம்பிளான வார்த்தையாக சொல்லியிருக்கலாம், மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் உள்ளதுன்னு. ஆனால் இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப வல்லமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இது வந்து ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு செய்தியாக அங்கே காணப்படுகிறதை பார்க்குறோம். இப்போ ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 19-20. அப்போஸ்தலர் 3:19-20. போதும். இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மளையும் வந்து இந்த குரலாக இருக்கும்படியாக அவர் நம்மளை அழைக்கிறார். நம்மளும் மனம் திரும்பி கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும். இந்த உலகத்தையும் அவங்கள மனம் திரும்பி கர்த்தருக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மிக சமீபமாய் உள்ளார், பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. நான் ஆங்கிலத்தில் முன்னாடியே வந்து இந்த வசனத்தை அவங்களுக்கு வாசித்து காட்டிருப்பேன். த கிங்டம் ஆஃப் ஹேண்ட் இஸ் அட் கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அண்ட் ஹேண்ட், அதாவது கரத்தில் தான் இருக்கிறது, ஆனால் அதுக்குள்ளே பிரவேசிக்கிறது நம்ம கரத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மனம் திரும்பி கர்த்தருடைய வழியில் நடப்போமானால் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதே போல் நம்ம மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோமானால் அவர்களும் நம்மோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்க. இப்போ நான் முன்னாடியே நான் உங்ககிட்ட இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன். இந்த மத்தேயு சுவிசேஷத்துக்கும் மல்கியா புஸ்தகமும் இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா 400 வருடங்கள் வந்து ஒரு கேப், ஒரு சைலன்ஸ் பீரியட். நான் மல்கியா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தீர்க்கதரிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் அவங்க தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருஷம்
இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஒரு குரலையும் வந்து அவங்க கேட்கல, கர்த்தருடைய சத்தத்தை அவங்க வந்து கேட்க கிடையாது, எந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் அந்த டைமில் எழவில்லை. ஆனால் இந்த 400 பீரியடில் இருந்து இந்த அமைதியான ஒரு சைலண்ட் பீரியட் வந்து இவருடைய பிறப்பில் வந்து பிரேக் ஆகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. மீண்டுமாய் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு பேர்த், ஒரு பிறப்பாக வந்து யோவான்ஸ்தானோட பிறப்பு காணப்படுகிறது நம்மளால் வாசிக்க முடிகிறது. லூக்கா 1 அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். வாசிங்க தொடர்ந்து. இப்போ நம்ம வாசிக்கிறோம், இங்கே யோவான் ஸ்தானம் பிறக்கிறாரு. இப்போ இவரோட பிறப்பு நிமித்தம் அவங்க குடும்பம் மட்டும் சந்தோஷமா இல்லை, சுற்றி இருக்க எல்லா ஜனங்களும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து பேர் இருக்கிற ஒரு காரியம் நடக்க போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க உறவினர்களோ இல்லாட்டி சுற்றி இருக்க ஜனங்களோ வந்து சொல்கிறாங்க தகப்பனுடைய பேரில் வந்து இது வைக்க வேண்டும் என்று. ஆனால் இங்கே எலிசபெத் சொல்கிற பார்க்குறோம், இல்லை யோவான் தான் பேர் வைக்கணும்னு. உடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா தகப்பனை நோக்கி பார்த்து இப்போ அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி பார்க்குறாங்க. 62வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சைகையினால் கேட்டார்கள். இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். கேப்ரியல் தூதன் வந்து சகரியா கிட்ட பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் அவருக்கு வந்து ஒரு டவுட்டு, இது எப்படி ஆகும், எங்களுக்கு வயசாயிருச்சுன்னு. என்னதான் வந்து கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு மனிதனாக காணப்பட்டாலும் அங்கே ஒரு டவுட் வர்றதுனால அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பனிஷ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாரு. இப்போ இந்த ஒரு பிறப்புனால அந்த பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையிலேருந்து நீங்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த அமைதியும் வந்து உடைக்கப்படுகிறதே நம்மளால் பார்க்க முடிகிறது. 63வது வசனத்துலேருந்து வாசிக்கலாம். 64. அவன் குழந்தையோட பேரை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், யோவான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உடனடியாக அவனோட வாய் திறக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அவன் திறந்துட்டு வேறு எந்த காரியமும் பேசலை. ஃபஸ்ட்டு அவன் பண்ணுறது என்னன்னா தேவனை நோக்கி பார்த்து வொர்ஷிப் பண்ணுறாரு. அவர் கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் செய்கிறதை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த நீண்ட காலம் தீர்க்கதரிசன குறைகள் எதுவும் கேட்கப்படாத ஒரு காலமாக காணப்பட்டது. இவர் மூலமாக கர்த்தர் தீர்க்கதரிசனத்தையும் உரைக்க பண்ணுகிறாரு. 67வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 76லேருந்து இப்போ வாசிங்க. இங்கே பார்க்குறோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய் திறக்கப்பட்டோன்னே ஆண்டவர் வந்து துதிக்கிறாரு, ஸ்தோத்திரம் செய்கிறாரு. இப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, தீர்க்கதரிசனத்தை சொல்கிறாரு. வெறும் இந்த யோவான் ஸ்தானம் குறித்து மட்டும் இல்லை, இயேசுடைய வருகையை குறித்தும் அவர் வந்து சொல்கிறது இங்கே பார்க்குறோம். எனவே இந்த யோவான் ஸ்தானோடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு இடத்துக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிறப்பு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் ஒரு நம்பிக்கையை பிறக்க வைக்கிற ஒரு பிறப்பாக இது வந்து கருதப்படுகிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 4:4. கலாத்தியர் 4:4. ஐந்தாவது வசனம். இதில் பார்க்குறோம் ரைட் டைம், அதாவது காட்ஸ் டைமிங்னு ஒன்று இருக்குது, கர்த்தருடைய நேரம் என்பது. இவரோட வாழ்க்கையில் முழுக்க நம்ம பார்க்குறதுல ஒரு காரியத்தை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, என்னன்னா காத்திருந்து பெறுகிறது, அதுவும் கர்த்தருடைய நேரத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். எனவே நம்ம இந்த வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் அவருடைய நேரத்தில் அதினதின் காலத்தில் அவர் வந்து எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இவரோட பிறப்புலையும் நம்ம வந்து பார்க்குறோம், எல்லாம் அந்த காட்ஸோட டைமிங்கில் பர்ஃபெக்டாக நடக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை தாமதமாக காணப்படலாம், நம்ம
நம்ம மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் மறக்காமல் எல்லாத்தையும் வந்து நேர்த்தியாக அதே காலத்தில் அவர் வந்து செய்கிறவராக இருக்கிறார். இப்போ கூட நம்ம பார்த்தோம், இவரோட பிறப்பை குறித்து பார்த்தோம், இவரோட அழைப்பை குறித்து பார்த்தோம், கர்த்தருடைய நோக்கம் இவரோட வாழ்க்கையில் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நீண்ட காலம் இந்த அமைதி உடைக்கப்பட்டு மீண்டுமா ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இவர் பிறப்பு மூலமாக கேட்கறதை குறித்து பார்த்தோம். இப்போ கர்த்தர் இவரை உருவாக்குகிற காரியம் 80வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ம் ம் இதோட கண்டினியூஷன் தான் நம்ம எங்கே வந்து பார்க்குறோம், இதோட தொடர்ச்சி மத்தேயுவில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் வந்து பிள்ளை வளர்ந்து கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாரு, இப்போ கர்த்தர் இவர் மேலே ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சுட்டு உருவாக்கும்படியாக எங்கே அழைத்து கொண்டு போகிறாரு, வனாந்தரத்துக்கு அவரை அழைத்து கொண்டு போகிறார். இந்த வனாந்தரத்தை கொடுத்து தான் நம்ம கடைசி வாரம் நம்ம வந்து தியானம் செய்தோம். கர்த்தர் எப்படி இந்த வனாந்தரத்தை பயன்படுத்தி தம்முடைய ஊழிய அவர் வந்து உருவாக்குகிறார் என்று சொல்லி பார்த்தோம். எப்பயுமே கர்த்தர் முதலாவது இந்த ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக தனித்து கொண்டு போய் ஜனங்களை அவர் வந்து உருவாக்குவார். ஆவியில பலப்படும்படியாக, அவர்கள் வந்து இன்னும் கீழ்ப்படியில் அதிகமாக வளரும்படியாக, தேவனோட சித்தம் என்ன என்பதை அவங்க புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த வனாந்தரத்தை அவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனவே இந்த யோவான்ஸ்தானோட வாழ்க்கை இது முழுக்க நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துக்காண்டி அவனோட வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணும்படியாக. இதே போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்மளை கடுமையான சூழ்நிலை வழியாக அவர் வந்து நம்மளை வழி நடத்துவார். அந்த பாதையில் நம்ம இருக்கும் போது நம்ம வந்து கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை உருவாக்குகிற காலம் அது. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்கிற காலம் அது. அதை நம்ம புரிந்து கொண்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தமாக வேண்டும். இந்த உலகத்தையும் இந்த யோவான்ஸ்தானம் செய்தது போல நம்ம இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். என்று வருகின்ற நாட்களில் இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 4வது வாசிக்கலாம். எனவே அதை தியானித்து வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.